திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், இந்த உலகில் எல்லாம் இருக்கிறது, நானும் இருக்கிறேன் என்று நினைத்து அந்த பிடியில் வாழும் மனிதர்கள் தான் உலகில் இருக்கிறார்கள். ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த சத்தியத்தினூடாக சத்தியத்தை நாங்கள் புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்து பார்க்கும்போது நான் என்று இங்கே ஒருவர் உண்மையாக இல்லை. நான் என்று ஒருவர் நிச்சயமாக இங்கே இல்லை. அப்போ நான் எப்படி உருவானேன் அப்படின்றத சொல்கிறார் பகவான் புத்தர் அவர்கள். நான் என்று இங்கே ஒருவர் இல்லை. அப்போது நாங்கள் இந்த நினைச்சி பிடிச்சு கொண்டிருக்கிற இந்த பிடியினால் நான் என்று ஒருவரை நாங்கள் வளர்த்து கொண்டு வருகிறோம். உண்மையிலேயுமே நான் என்று ஒருவர் இங்கே இல்லை அப்படின்னு பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் என்றார். அப்போ இந்த போதனையினூடாக நாங்கள் இதை கேட்டு தெரிந்து கொண்ட விடயத்தை விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது அவை உண்மையிலேயுமே நான் என்று ஒருவர் இங்கே எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒருத்தர் எப்போவுமே இங்கே இருக்கலை. அப்போ நான் எப்படி உருவானேன் என்ற விடயத்தை தான் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள் பகவான் புத்தர் அவர்கள். உலகம் இருக்கிறது, உலகம் இருக்கிறது என்றால் அப்போ அந்த உலகம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கும், அதை பிடித்து கொண்டிருக்கும் நான் தான் இருக்கிறேன். அப்போ உலகம்தான் நான். உலகம் ஒன்று இல்லைன்னு சொன்னால் அப்போ நானும் இல்லை. அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த தத்துவம். இந்த தத்துவம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளும் போது நான் உருவான விதம் பற்றி தான் தெரிந்து கொள்கிறோம். அப்போ நான் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இதை விமர்சித்து நடைமுறையில் கையாளும் போது அப்போ அவர் இல்லாமல் போகிறார். அப்போ எனக்கு நான் இல்லை. அப்போ இதுதான் பரம சத்தியம். அப்போது இந்த நான் எப்படி உருவானேன் என்ற விடயத்தை நாங்கள் சத்தியத்தினூடாக தர்மத்தினூடாக கேட்டு தெரிந்து கொள்கிறோம். தெரிந்து கொள்ளும் விடயம்தான் உலகம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது. அது நாங்கள் பார்ப்பது, கேட்பது, உணர்வது என்ற இந்த 5 ஐம்புலன்களால் 5 உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் உலகம். கண்களுக்கு வர்ணம், காதுக்கு சத்தம், மூக்குக்கு வாசனை, நாக்குக்கு சுவை, உடலுக்கு குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான, மென்மையான இந்த தன்மைகள். அப்போ இவை அனைத்தும் கலந்தது தான் அப்போது உலகம். அப்போ கலந்த உலகத்தில் தான் அப்போது நான் இருக்கிறேன்.
இந்த சேர்ந்த உலகம், படிச்ச சமுப்பன்ன, இந்த படிச்ச சமுப்பாத என்கிற இந்த அனைத்தும் கலந்த முடிச்சு ஒன்று விழுந்திருக்கீங்க. அப்போ இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் கலந்த ஒரு முடிச்சு, அந்த முடிச்சு தான் நான். கண்களுக்கு தெரிவது இது தென்னை மரம் என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போ தென்னை மரம் என்பது உண்மையிலேயுமே அது வெளியில் இருக்கும் ஒன்றா என்ற விமர்சனத்தினூடாக பார்த்தால்தான் இது எங்களுக்கு நன்றாக புரியும். தென்னை மரம் என்பது கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம் அல்லது வடிவம். அப்போது காதுகளுக்கு கேட்டது சத்தம், மூக்குக்கு உணரப்பட்டது வாசனை மற்றும் துர்நாற்றம், நாக்குக்கு உணர்வது சுவை, உடலுக்கு உணர்வது குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான, மென்மையான இந்த தன்மைகள். இப்போது இவை அனைத்தும் கலந்த ஒரு எண்ணம் தான் தென்னை மரம். அப்போது இந்த 5 சென்சர்களும் ஒன்றாக இணைந்த ஒரு இணைப்பு தான், அந்த முடிச்சு தான். அப்போது நாங்கள் தென்னை மரம் இருக்குது, தென்னை மரம் இந்த இருக்குது, ஏன் இல்லை, இந்த அறுத்து இந்த தெரியுது, இந்த பிடிச்சி பார்த்து சொல்கிறேன் இது தென்னை மரம் தானே அப்படின்னு, ஏன் இல்லை இந்த இருக்குது அப்படின்னு சொல்லி உண்மையாக சாதிக்கிறார். இன்றைக்கு சாதிக்கும் மனிதர்கள் உலகத்தில் எல்லாமே இப்படி தான் இருக்காங்க. ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க, இந்த இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது தென்னை மரம் அவருக்கு உண்மையாக இருந்தால் நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அப்போது அதை பார்க்கும், அதை கேட்கும், அதை உணரும். அப்போ அவரும் அங்கே இருக்கிறார். அப்போ அந்த தென்னை மரம் தான் அவர். தென்னை மரம் இருக்குது, நிச்சயமாக இருக்குது, சத்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சு பிடிச்சு கொண்டு இருக்கும் அவர் அப்போ இருக்கிறார். அவர் தான் அவர். அப்போ தென்னை மரம் இருக்குன்னு சொன்னால் அவரும் இருக்கார். அப்போ தென்னை மரம் என்பது சத்தியத்தை கேட்டு தெரிந்து கொள்பவருக்கு தென்னை மரம் என்பது வெளியில் இருக்கும் ஒன்று கிடையாது, புறத்தில் இருக்கும் ஒன்று கிடையாது. இது ஒரு எண்ணம். இது இந்த 5 சென்சர்களும் 5 புலன்களால் இணைந்த ஒரு எண்ணம் தான் தென்னை மரம். அப்போது அது வெளியில் அல்ல, இது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை கேட்டு தெரிந்து கொள்பவர் விமர்சித்து பார்க்கிறார். விமர்சித்து நடைமுறையில் இதை கையாண்டு பார்க்கும்போது பிடிச்சு பார்த்தா கைகளுக்கு அகப்படுவது இறுக்கமான பாரமான தன்மை. அப்போ அதில் தென்னை மரம் இருந்ததா? இல்லை, கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம் அல்லது வடிவம். அப்போ கண்ணை மூடிக்கொண்டா அப்போ தென்னை மரம் இருக்குதா? இல்லை, கண்ணை மூடிக்கிட்டால் எல்லாம் இருளாக தானே இருக்குது, இருட்டாக தான் இருக்குது. அப்போ தென்னை மரம், மாமரம், பலாமரம் இதெல்லாம் வெளியில் இருக்கா? அப்போது இல்லை, கண்களை திறந்து பார்த்து நாங்கள் சொல்கிறோம் இது தென்னை மரம் அப்படி சொல்லி. இப்போ கண்ணை மூடிக்கிட்டா தென்னை மரம் எங்கே போணுச்சு? தென்னை மரம் அப்போ இல்லை தானே. அப்போது கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம், தென்னை மரம் என்று. தென்னை மரம் என்பது ஒரு சத்தம்தான். சத்தம் இல்லாத ஏதுமே இங்கே கிடையாது, எல்லாமே சத்தம்தான். இப்போ நாங்கள் தமிழில் சொல்கிறோம் தென்னை மரம் என்று, ஆங்கிலத்தில் அதை தென்னை மரம் என்று அல்ல சொல்வார்கள். ஜப்பான்காரர் தென்னை மரம் என்று அல்ல அவர் சொல்வார். அப்போ எல்லா மொழி பேசும் மனிதர்களும் ஒவ்வொரு சத்தத்தை போடுவாங்க. அப்போது இதில் எந்த சத்தம் உண்மை என்று பார்த்தால் எதுவுமே உண்மை கிடையாது, எதிலுமே உண்மை இங்கே இல்லை. அப்போ நாங்கள் சொல்லும் தென்னை மரம் என்ற சத்தம் உண்மையா? இல்லை. அப்போ காது என்பது ஒரு சென்சர், அது சத்தத்தை உற்பத்தி செய்கிறது, அது சத்தத்தை சேமிக்கிறது.
அதன் தொழில்பாடு தான் அது. சத்தத்தை தொழில் செய்வது தான் காதின் தொழில்பாடு. காது என்பது இயங்கும் வரை, காது என்ற சென்சர் இயங்குவதனால அப்போ சத்தம் அதற்கு விளங்குது, அதுக்கு சத்தம் விளங்குது. அந்த சத்தம் என்பது வெளியில் இருக்குது. தென்னை மரம் என்ற சத்தத்தை நாங்கள் இங்கே கொடுக்கும்போது அப்போ உங்களுக்கு ஒரு தென்னை மரம் அங்கே ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னால், அப்போது அந்த ஞாபகம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா, அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுத்தாங்க தென்னை மரம் என்று. அப்போ அந்த சின்ன குழந்தையில் கொடுத்த சத்தமும் வர்ணமும் தான் இப்போவும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. அப்போ சின்ன காலத்தில் போட்டது இப்போவும் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அன்னைக்கும் பார்த்த மரமும் அன்னைக்கு பார்த்தோம் சின்னதாக இருந்துச்சு, இன்றைக்கி பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு கதை இப்படித்தான் உருவாகியிருக்கு. அப்போ இந்த கதை எப்படி உருவாகிச்சுன்னா இப்படித்தான் உருவாகியிருக்கு. அப்போது சத்தத்தையும் வர்ணத்தையும் இணைத்த போது அது வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டோம். அப்போது தென்னை மரம் உண்மையாக இருக்கிறது, தென்னை மரம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நினைப்பில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த பிடியில் தான் அப்போது நாங்கள் இருக்கிறோம். அப்போ காது என்ற சென்சர் இயங்குவதனால, உற்பத்தி செய்வதனால அந்த சத்தம் கேட்குது. அப்போ சத்தம் கேட்கும்போது அப்போ அந்த சத்தம் என்ற இந்த தென்னை மரம் என்ற சத்தம் அப்போ வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். உண்மையிலுமே காது விலங்காட்டி, காது செகுடாகி போயிடுச்சின்னு சொன்னால், காது உண்மையாக விளங்கலைன்னு சொன்னால், அப்போது காது விலங்காட்டி அப்போ அவருக்கு எந்த சத்தத்தை போட்டாலும், ஆங்கிலத்தில் சத்தத்தை போட்டாலும் அவருக்கு என்னன்னு விளங்காது. தமிழில் சத்தம் போட்டால் எந்த சத்தத்தை போட்டாலும் என்னன்னு அவருக்கு விளங்காது. இந்தியில் என்ன சத்தத்தை போட்டாலும் அவருக்கு விளங்காது. அப்போ எந்த ஒரு சத்தத்தையும் அவரால் கேட்க முடியலன்னு சொன்னால், காது விளங்கலை சொன்னால், அப்போ அவருக்கு எந்த ஒரு சத்தத்தையும் கேட்க முடியாமல் போகிறது. அப்போது காதுக்கு கேட்கும் சத்தத்தில் உண்மை இருக்கிறதா? காது கேட்கிறனால எங்களுக்கு நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம் இது தென்னை மரம் என்ற சத்தத்துக்கு ஒரு உருவத்தை போட்டு அப்போது பெயரும் உருவமும் இணைகிறது. அப்போது இந்த பெயரும் உருவமும் தான் அப்போது நாங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். பெயருக்குள் உருவம் இருக்கிறது, உருவத்துக்குள் பெயர் இருக்கிறது. அவை இரண்டும் கலந்த ஒரு உலகத்தில், மனோ உலகத்தில் தான் அப்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த வர்ணத்தை பார்த்தாலும் அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது, எந்த உருவத்தை பார்த்தாலும் அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது, எந்த பெயரை கேட்டாலும் அதற்கொரு உருவம் இருக்கிறது. அப்போது இந்த பெயர் உருவம் என்ற இரண்டுக்கும் இந்த மூக்கு நாக்கு உடல் என்கிற சுவை வாசனை மற்றும் குளிர் உஷ்ணம் இறுக்கமான மென்மையான பாரமான தன்மைகள் அனைத்தும் ஒன்றாக கலந்து தான் எல்லாமே இணைந்து தான் இருக்கிறது. அப்போதுதான் பட்டிச்ச சமுப்பாத என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இந்த பட்டிச்ச, இந்த முடிச்சு, கண் காது மூக்கு நாக்கு உடல் என்ற இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக சேர்ந்த போது அங்கே ஒரு முடிச்சு விளைந்துச்சு. அந்த முடிச்சு தான் அப்போ எங்களுக்கு வாழை மரம், தென்னை மரம், மாமரம், பலாமரம், அம்மா அப்பா, வீடு வாசல், காசு, தங்கம், சகோதரன் சகோதரி, நண்பன், இப்படி எல்லாமே இப்படித்தான் உருவாகியிருக்கு. அப்போ எதை பார்த்தாலும், எங்கே திரும்பி, எங்கிட்ட எந்த பக்கம் திரும்பி எதை பார்த்தாலும் அது தெரிவது வெறும் கண்களுக்கு ஒரு கேமராவை போல ஒரு வர்ணம் உள்ளது, வடிவம். அப்போ கேமராவை ஒன் பண்ணி நாங்கள் திருப்பி கிளிக் பண்ணி ஃபோட்டோ அடித்தாலும் அந்த ஃபோட்டோக்குள்ளே ஃபோட்டோவை நாங்கள் இப்போ கேமராவுக்குள்ளே ஒரு தென்னை மரம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. கேமராவில் எடுத்த ஃபோட்டோவில் தென்னை மரம் இல்லை, ஆனால் ஃபோட்டோவில் ஒரு தென்னை மரம் இருக்குது. அதாவது ஃபோட்டோக்குள்ளே உண்மையாகவே தென்னை மரமும் இல்லை, ஆனால் ஃபோட்டோவில் தென்னை மரமும் இருக்குது. ஆனால்
வெளியில் உண்மையாக இருக்கும் தென்னை மரத்துக்கும் இந்த ஃபோட்டோவில் இருக்கும் தென்னை மரத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், அது உண்மையாக இருக்கிறது, இது ஒரு ஃபோட்டோவாக இருக்குது. அப்போ அதுக்கு மதிப்பு இருக்குது, இதுக்கு உண்மையாக மதிப்பு இல்லை. அப்போது இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ ஒன்றை பிடிச்சு கொண்டு அதில் உண்மை இல்லை, இது வெறும் ஃபோட்டோ தான் அப்படின்ற மாதிரிக்கு நாங்கள் நிஜ வாழ்க்கையிலும் இந்த ஃபோட்டோவை போல கண் என்ற சென்சரால் கிளிக் செய்யப்பட்ட இந்த ஃபோட்டோவை போலத்தான் அந்த நிச்சயமாக இருக்குது, உண்மையாக இருக்குன்ற தென்னை மரத்தையும் நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம். கண் என்ற கேமரா ஒன் பண்ணி நாங்கள் கிளிக் பண்ணால் தான் தென்னை மரம் என்ற ஃபோட்டோ கிளிக் ஆகுது. அப்போ கண்ணை மூடிக்கொண்டா அப்போ கேமரா ஒன் பண்ணாட்டி அப்போ கிளிக் ஆகாது. அதே போல் கண்ணை மூடிக்கொண்டா அப்போ வெளியில் நிச்சயமாக அங்கே இருக்கும் ஒன்று இருக்குதா? இல்லையே, அப்படி ஒன்று கிடையாது தானே. அப்போது அந்த கண்ணுக்கு தெரியும் வர்ணத்தை, வடிவத்தை, அந்த உருவத்தை நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம், இது நிச்சயமாக இருக்குது, வெளியில் உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி அதை பிடிச்சு கொண்டு அதன் வழியாக தான் நாங்கள் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதே போல தான் எல்லா சென்சர்களும் கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த 5 சென்சர்களாலும் உள்நுழையும் வர்ணம், சத்தம், வாசனை, சுவை, குளிருஷ்ணம், இறுக்கமான, மென்மையான, பாரமான இந்த தன்மைகள் அனைத்தும் எந்நேரமும் ஸ்பார்க் ஆகி கொண்டே இருக்கிறது. கண்களுக்கு வர்ணம் எந்நேரமும் ஸ்பார்க் ஆகி கொண்டிருக்கு. நாங்கள் எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் எல்லாமே கண்களுக்கு வர்ணமாக தெரிந்தாலும் அதற்குள் ஒரு உருவத்துக்குள் சத்தமும் என்ற பெயரும் இணைந்து இருக்கிறது. அப்போது உருவமும் பெயரும் இணைந்து நாங்கள் எந்நேரமும் எல்லா நேரத்திலும் இதைத்தான் பார்த்து அந்த பார்க்கும் உலகத்தில் நான் இருக்கிறேன். அப்போது வலது பக்கம் திரும்பி பார்த்தா தென்னை மரம், இடது பக்கம் திரும்பி பார்த்தா வாழை மரம், மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, ரோஜா செடி, மல்லிகை செடி, தாமரை குளம், ஆகாயம், வீடு, மனிதன், ஆட்கள் அப்படின்னு சொல்லி எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் அங்கே தெரியும் ஒரு வர்ணத்துக்கு, வடிவத்துக்கு நாங்கள் ஒரு பெயரை கொடுத்து அந்த பெயரும் வர்ணமும் பெயரும் உருவமும் இணைந்த ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இது நிரந்தரமாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும் உலகம் ஒன்று கிடையாது. இது உண்மையான உலகம் கிடையாது, இது மாயை உலகம் என்று பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் போதனை செய்கிறார்கள். மாயை உலகம் என்றால் மனதால் உருவாக்கப்பட்ட உலகம். மனதால் உருவாக்கப்பட்ட உலகத்தில் நாங்கள் சஞ்சரிக்கிறோம். உண்மையாக இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். அந்த பிடிப்பில் இருக்கும் வரை அப்போது நான் இருக்கிறேன். அப்போ நான் இருக்கும் போது எனக்கு இருப்பது என்னென்னா, இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு இருக்கும் அந்த துஷ்டிக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். அதுதான் ஆத்ம துஷ்டி. இந்த ஆத்ம துஷ்டிக்குள் நான் இருக்கும்போது அப்போது எனக்கு நிச்சயமாக இருப்பது துன்பம்தான். ஏன், இல்லாத ஒன்றை இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, நிச்சயமாக இருக்குன்னு சொல்லி நினைத்து பிடித்து கொண்டிருக்கும் பிடியில் இருக்கும் இந்த துஷ்டியில் இருக்கும் மனிதன், ஆத்ம துஷ்டிக்குள்ளே இருக்கும் மனிதன் துன்பத்துக்குள் மூழ்கி இருக்கிறார். மனதின் மாயைக்கு அடிமையாகி இருக்கிறார். இவர் ஒரு அடிமை, மனதின் மாயைக்கு அடிமையாகி போகும் ஒரு அடிமை. அப்போது இந்த அடிமைத்தனத்திலிருந்து தான் சத்தியத்தை புரிந்து கொண்டவர் விடுதலை பெறுகிறார். இதுவரை காலமும் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் வந்த இந்த மனிதன் இந்த அறியாமையில் தான் மூழ்கி கிடந்தார். அப்போ இந்த அறிவியலை, சத்தியத்தை கேட்டு தெரிந்து விமர்சனத்தினோடாக அதை புரிந்து கொள்ளும் போது அவர் அந்த அறிவியலை புரிந்து கொள்ளுகிறார், சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறார். இப்போ சத்தியம்தான் அவருக்கு இந்த கற்பனையிலிருந்து, இந்த கனவிலிருந்து விழித்து கொள்ள இந்த சத்தியம்தான் அவருக்கு துணையாக இருக்கிறது. அப்போ இது தெரியாட்டி ஒருவருக்கு
உலகம் இருக்கிறது, நிச்சயமாக இருக்குது, சத்தியமாக இருக்குது, அந்த உலகத்தில் நானும் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு பிடித்து கொண்டிருக்கிறார். அப்போ எல்லாம் இருக்கும் போது அந்த கண்ணாடியில் பார்த்த உருவத்தை, இந்த உடலை நான் என்று நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ வெளியில் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த கண்ணாடியில் பார்த்து இது நான், இது என்னுடைய முகம், இது என்னுடைய வாய், என்னுடைய மூக்கு, என்னுடைய கண், என்னுடைய உதடு, என்னுடைய பற்கள், என்னுடைய காது, என்னுடைய கைகால், என்னுடைய தலைமுடி அப்படின்னு சொல்லி எல்லாம் நான், எல்லாம் என்னுடையது, எல்லாம் என்னுடையது என்று நினைத்து அதை போஷணை செய்து கொண்டிருக்கிறோம். போஷணை செய்து இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ற ஒருவரை இந்த நினைச்சி பிடிச்சு கொண்டு அந்த நினைப்பில் இந்த நினைப்பினூடாக மெயின்டைன் பண்ணி கொண்டு இதை வழி நடத்தி போய் கொண்டிருக்கிறோம். அப்போது இது இந்த அறியாமையினால், அவித்யா என்கிற அறியாமையினால் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போது இதில் உண்மையாக இதில் நான் என்று ஒருவர் இருந்தால், நிச்சயமாக சத்தியமாக இங்கே நான் என்று ஒருத்தர் இருந்தால், அப்போ அவருக்கு தேவையான மாதிரி எல்லாமே நடக்கணும். அவர் நினைப்பது எல்லாமே அவருக்கு கிடைக்கணும். அவர் நினைக்கும் விதமாக எல்லாம் நடக்கணும். ஆனால் அப்படி யாருக்குமே எங்கேயுமே அப்படி ஒன்று நடக்குதா? இல்லையே. அவர் எதை நினைச்சாலும் அது அவருக்கு அவர் நினைப்பது அல்ல அவருக்கு கிடைக்கிது. ஒருத்தர் நினைக்கலாம், எனக்கு பங்களா இருந்தால் தான் பெரிய ஆசை அப்படின்னு சொல்லி அதை தேடி தேடி போயிட்டு சரி பங்களாவில் கட்டிட்டாலும் அதில் கொஞ்ச நாள் போகும்போது அதில் அவருக்கு திருப்தி கிடையாது, திருப்தி இல்லாமல் போயிடும். அப்போ இது இதே மாதிரி தான் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒன்று தேடி தேடி போய் கொண்டு இருக்கிறாங்க. அப்போ கடைசியில் பார்த்தா இதில் யாரும் திருப்தி அடைஞ்சவங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தா இல்லை, யாருமே திருப்தி அடைஞ்சவங்க கிடையாது. அப்போ மனதின் சுபாவம் தான் எல்லாத்தையும் தேடும் சுபாவம். எல்லாத்தையும் தேடணும், எல்லாத்தையும் தன்வசப்படுத்தி கொள்ளணும், எல்லாத்தையும் நான் சேமித்து கொள்ளணும் அப்படின்ற சுபாவத்தான் மனதின் சுபாவம். அப்போது இந்த மனதின் மாய்க்கு அடிமையாகி இருக்கும் மனிதன் இப்போ இதை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறார். மனம் என்ன சொல்லுதோ அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அப்போது இந்த உலகத்தில் யாரை எடுத்து பார்த்தாலும் எல்லாமே நினச்சி போய் கொண்டிருக்கிறாங்க. கடைசியில் யாருமே எதையுமே அடைஞ்சவங்க இல்லை. இந்த உலகத்தில் எதையுமே யாருமே எப்போவுமே எதையுமே அடைஞ்சவங்க கிடையாது. எல்லாமே கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டிய காலம் ஒன்று வருது. அப்போ அந்த நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் போகிறார். போகும்போது அவர் அந்த மனதின் மாய்க்கு அடிமையாகி இருந்தனால, மனம் சொல்வதை உண்மையை நம்பி போனதுனால, அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகிறேன் என்ற வேதனையோடும் துன்பத்தோடும் அவர் பிரிகிறார். இந்த மனித உடலிலிருந்து அவர் மூச்சு பிரிகிறது. அப்போ அந்த வேதனையோடும் அந்த மன வேதனையோடும் எல்லாம் இருக்கிறது என்ற எல்லாம் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்ற அந்த மனவேதனையில் அவர் பிரிக்கிறார் என்றால், அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவர் போகிறார். விட்டுட்டு போகிறதுனால மறுபடியும் அவர் மானிய மக்குரோ அதிமானிய குக்குரோ என்ற அந்த ஈகோவின் காரணமாக, ஆணவத்தின் அகங்காரத்தின் காரணமாக அவர் மறுபடியும் பிறக்கிறார். குரங்காகவோ அல்லது நாயாகவோ பிறக்கிறார். அப்போ இதுதான் இந்த பவ என்ற பயணத்துக்கு காரணம். ஏன் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருப்பதனால அவர் நிச்சயமாக இருக்குது, உண்மையாக இருக்குதுன்னு சொல்லி நினைச்சி கொண்டிருந்தார். அப்போ அந்த நினைப்பில் மூழ்கி இருந்தனால, இந்த அறியாமைக்குள் மூழ்கி கிடந்தனால, அந்த அறியாமையினால் அவர் மறுபடியும் அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்குது. அப்போ இதுதான் அந்த கர்ம பூமி. அப்போ இந்த கர்மத்தை சுமந்து கொண்டு தான் அவர் போய்கொண்டே இருக்கிறார். அப்போது இதிலிருந்து மீளத்தான் இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போ சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு உலகம் என்பது கற்பனை, உலகம் என்பது ஒரு எண்ணம், தென்னை மரம் என்பது ஒரு எண்ணம், அது எங்கேயும் இருப்பது கிடையாது. பிடிச்சி பார்த்தா ஒரு இறுக்கமான பாரமான தன்மை. கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம். அப்போ சென்சர்களை நாங்கள் பிரித்து பிரித்து பார்க்கும்போது, அப்போது கண்ணை மூடிக்கொண்டால் வெளியில் ஒன்றும் இல்லை, எல்லாமே இருளாக தான் இருக்குது.
காதையும் மூடிக்கொண்டால் சத்தம் எதுவுமே கிடையாது. அப்போ சத்தமும் இல்லை, வர்ணமும் இல்லைன்னா, மூக்கும் இல்லை, நாக்கும் இல்லை, உடலும் இல்லை அப்படின்னு சொன்னால் சென்சர்கள் எல்லாமே செயல் இழந்துருச்சுன்னு சொன்னான். அப்போது இதற்குள் உருவானது எங்கேயாவது இருக்குதா? நல்லா விமர்சித்து பார்ப்பவருக்கு இது டக்குன்னு பிடிச்சி கொள்ளலாம். நல்லா விமர்சித்து நடைமுறையில் இதை நீங்கள் கையாண்டு பார்க்கும்போது இதை விட உங்களுக்கு சத்தியம் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் கிடைக்காது. இந்த உலகத்தில் இதை விட சத்தியம் ஒன்று உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அது இருப்பது இந்த புத்தோத்பாத போதனைகளில். அப்போது சென்சர்கள் இயங்குவதனால அதற்குள் உருவானது நாங்கள் இருக்குதுன்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்கோம். சென்சர்கள் இயங்கலைன்னு சொன்னால் அப்போது அதற்குள்ளே உருவானது எங்கேயாவது இருக்குதா? இல்லையே, எங்கேயுமே இல்லையே. அப்போது எதுவுமே இல்லாத ஒன்றுமே இல்லாத ஒன்றை இருக்குதுன்னு சொல்லி நினச்சி பிடிச்சு கொண்டிருக்கோம். அந்த பிடியில் தான் இப்போது நான் இருக்கிறேன். தென்னை மரம் என்பது நிச்சயமாக இருந்தால், உண்மையாக இருந்தால் அப்போது நான் இருக்கிறேன். அப்போ தென்னை மரம் என்பது ஒரு எண்ணம். அது வெளியில் இருக்கும் ஒன்று கிடையாது, அது புறத்தில் இருக்கும் ஒன்று கிடையாது என்ற சத்தியத்தை நடைமுறையில் கையாண்டு புரிந்து உணர்ந்து அவர் பிரத்யக்ஷம் அடையும் போது அப்போது அந்த தென்னை மரம் என்பது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார். அப்போ அந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளும் போது இந்த விழிப்புணர்வானது அவர் மீண்டும் அவருக்கு தென்னை மரம் அவருக்கு உண்மையாகாது, நிச்சயம் என்று அவர் நினைத்து பிடித்து கொள்ள மாட்டார். அப்போது இதுதான் அந்த தென்னை மரத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம், தென்னை மரத்திலிருந்து விடுதலை அடையும் சுபாவம். அப்போ கண்களுக்கு எது தெரிந்தாலும் அது ஒரு வர்ணம் மட்டுமே அவருக்கு, காதுக்கு எந்த சத்தம் கேட்டாலும் அது ஒரு சத்தம் மட்டுமே அவருக்கு, மூக்குக்கு எந்த வாசனையாக இருந்தாலும் துர்நாற்றமாக இருந்தாலும் அவருக்கு அது வாசனை மற்றும் துர்நாற்றமே தவிர அது வெளியில் இருக்கும் ஒன்று கிடையாது, அது எங்கேயும் இருக்கும் ஒன்று கிடையாது. அப்போது இது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்ந்து அந்த உணர்வுக்குள் விழித்து கொண்டிருக்கிறார். அப்போது நாக்குக்கு உணரும் சுவை எந்த ஒரு சுவையாக இருந்தாலும் அது ஒரு சுவையை தவிர அது எங்குமே இருப்பது கிடையாது. நாக்கு என்ற சென்சர் இயங்குவதனால அதற்கு நாக்குக்கு அந்த 4 இஞ்சி நாக்குக்கு படும்போது அங்கே ஒரு சுவையை உணரக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னால் அது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு பிடியில் அவர் இல்லை. அப்போ இது ஒரு சுவை, அதை அருந்தும் நான் என்பவருக்கு ஒருத்தர் இல்லை. இது பருப்பு, இது போஞ்சி, இது பீட், இது லீக்ஸ், இது கேரட் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்படி ஒன்று கிடையாது. இது எல்லாமே எண்ணங்கள். பீட் என்றாலும் ஒரு எண்ணம், கேரட் என்றாலும் ஒரு எண்ணம், போஞ்சி என்றாலும் ஒரு எண்ணம். அப்போ எண்ணங்களை தான் அப்போ நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கோமா? இல்லை. அப்போது எண்ணங்களை இப்போ நாங்கள் இவ்வளோ காலமாக நினச்சி சாப்பிட்டது பூரா எண்ணத்தை தான் சாப்பிட்ருக்கோம், எண்ணங்களை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். அப்போ சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அப்போது அது ஒரு சென்சர் மட்டும்தான். அப்போ சாப்பிட்ற ஒருத்தர் இங்கே இல்லை. அப்போ போஞ்சி, கேரட்டு, லீக்ஸு, பீட்டு இதெல்லாமே இருக்குதுன்னு சொல்லி அதை நான் விரும்பி சாப்பிட்டேன்னு சொன்னால் அப்போ அந்த சாப்பிட்டும் நான் இருந்தேன். அப்போ இது உண்மையிலேயுமே எங்கேயும் இருப்பது கிடையாது. இது சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு எண்ணம். அப்போ எண்ணம் என்பது எங்கேயும் இல்லைன்னு சொன்னால் அப்போ அதை சாப்பிடும் நானும் இருக்கிறேன். அப்போ அப்போ இதை நானும் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் இவ்வளோ காலமாக? இல்லை, அது ஒரு நடை. அது அப்படித்தான் சென்சர்களால் கண்களுக்கு வர்ணம் தெரிவது போல், காதுக்கு சத்தம் கேட்பது போல். இப்போ கண்ணை நாங்கள் மூடிக்கொண்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு. காதை நாங்கள் மூடிக்கொண்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு. இதே போல் சாப்பிடணும். ஏன்? சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அவர் சாமானியமான வாழ்க்கையில் தான் இருப்பார். சாமானியமான எளிமையான வாழ்க்கைக்கு வந்தவர் சாமானியமாக இருப்பார். ஆனால் சாப்பிடும் ஒருவர் இங்கே இல்லை, தண்ணீர் குடிக்கும் ஒருவர் இங்கே இல்லை. எல்லாமே இங்கே சென்சர்களால் ஒரு சிஸ்டம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு சிஸ்டத்துக்குள் ஒருவர் இல்லாமல் இந்த சிஸ்டம் ஓடுது. சிஸ்டம் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. ஆனால் இதை வழிநடத்தும் இந்த சிஸ்டத்தை வழி நடத்துகிற ஒருவர் இங்கே இல்லாமல் சிஸ்டம் இயங்குது. அந்த இயங்கி கொண்டிருக்கும் இந்த சென்சர்களுக்குள் இவர் இல்லாமல் சென்சர்கள் இயங்குது. அப்போ இதுதான் சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு இவருக்கு கிடைக்கும் அனுபவம். அந்த அனுபவத்தோடு அவர் இணைகிறார். அப்போ இந்த அனுபவத்தினூடாக பார்க்கும்போது அவருக்கு எதுவுமே உண்மையாகாது, எதுவுமே அவருக்கு நிச்சயம்னு நிரந்தரம்னு எதையுமே அவருக்கு எங்கேயுமே கிடையாது அவருக்கு. அப்போது இதை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவரிலிருந்து அவர் விடுதலை பெறுகிறார். அப்போது எல்லாம் இருக்கிறது,
நிச்சயமாக இருக்குது, உண்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சி பிடிச்சு கொண்டிருந்த அவர் இருந்தார். அப்போ அப்போ எதுவுமே இங்கே இல்லை. எல்லாமே சத்தம், வர்ணம், வாசனை, சுவை, குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான, மென்மையான தன்மைகள். அப்போ இதற்குள்ள ஒருவர் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாமே இணைந்த போது அது எல்லாமே இணைந்தது. அப்போ இணைந்த எண்ணம் தான் அப்போ எல்லாமே. அப்போ எண்ணத்துக்குள் எதுவும் இல்லைன்னு சொன்னால் வெளியில் எங்கேயும் இல்லை. அப்போ எண்ணம் என்பது வெளியில் இருக்குது, அது மனசில் தானே இருக்குது. இப்போ தென்னை மரம் என்பது ஒரு எண்ணம் என்றால் அது வெளியில் இருக்குது இல்லை, அது வெளியில் இருக்கும் ஒன்று கிடையாது, அது மனதில் இருக்கும் ஒரு எண்ணம் மட்டுமே. அப்போ இதே போல் எண்ணங்கள் எந்நேரமும் ஸ்பாக் ஆகி கொண்டே இருக்குது. அதுதான் சஞ்ஞா அபிசங்கரண என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். சஞ்ஞா அபிசங்கரண என்றால் சமிக்கை. தென்னை மரம் என்பது ஒரு கண்களுக்கு தெரிந்த ஒரு வர்ணத்துக்கு அது ஒரு சமிக்கை மட்டும்தான். அதுக்கு நாங்கள் பெயரை போட்டோம், இது தென்னை மரம் சொல்லி. அப்போது அந்த சமிக்கைகளின் உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ சஞ்ஞா அபிசங்கரண என்று சொன்னது இதைத்தான். அப்போது இந்த சமிக்கைகள் கண்கள் எப்போவும் ஒரு சமிக்கையை காட்டுகிற, கண்களுக்கு எந்நேரமும் சமிக்கை ஒன்று ஊடுருவது, சமிக்கை ஒன்று தெரியுது. காதுகளுக்கு ஒரு சமிக்கை, மூக்கு, நாக்கு, உடல் என்ற ஒரு எல்லா உற்பத்தி நிலையத்துக்கும் ஒரு சமிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ இது எல்லாமே கலந்த ஒரு சமிக்கை தான் மனம். அப்போ இந்த மனமும் எந்நேரமும் ஸ்பாக் ஆகி கொண்டே இருக்குது, இது வேகமாக சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்போது சமிக்கைகளை தான் நாங்கள் இதனோட வழி நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த சமிக்கைகளில் தான் அப்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதுதான் சஞ்ஞா அபிசங்கரண. அபிசங்கரண இந்த வேகத்தின் காரணமாக மனம் என்ற சென்சர் வேகமாக சுழலுகிறது. எங்கே திரும்பி பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை உணர்ந்தாலும், எதை நினைத்தாலும் எல்லாமே எண்ணங்கள். இப்போ எண்ணங்கள் எந்நேரமும் ஒரு மனிதனுக்கு ஓடிக்கொண்டே இருக்குது. எண்ணங்களுக்கு ஓய்வில்லை, எண்ணங்கள் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்குது. ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணத்தில் உண்மை இல்லை, சத்தியம் இல்லை என்ற சத்தியத்தை காண்பவருக்குத்தான் அந்த எண்ணங்களிலிருந்து மீள முடிகிறது. அப்போது அதிலிருந்து மீளாட்டி அவர் எண்ணங்களை உண்மையாக நினைத்து கொண்டு, உண்மையினை நம்பிக்கொண்டு எண்ணத்தில் அவர் வாழ்கிறார். அப்போ எண்ணத்தில் வாழும்போது இதான் எண்ணங்களில் தான் நாங்கள் பிறக்கிறோம், இறக்கிறோம். எண்ணங்களில் தான் நாங்கள் உருவாகிறோம், அழிந்து போகிறோம். அப்போது எண்ணங்களில் தான் நாங்கள் பிறக்கிறோம், இறக்கிறோம். எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம், எண்ணங்களில் தான் நாங்கள் உருவாகுகிறோம், அழிந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போது எண்ணங்களில் இருந்து நாங்கள் மீண்டால்தான், எண்ணங்களிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால்தான், அப்போ எண்ணங்களுக்கு நாங்கள் அகப்பட மாட்டோம், எண்ணங்களுக்கு நாங்கள் இணங்க மாட்டோம், எண்ணங்களின் பின் நாங்கள் போக மாட்டோம், எண்ணங்களுக்கு அடிமையாக மாட்டோம். அப்போ இதான் கற்பனையிலிருந்து மீண்டும் வழி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ இந்த சஞ்ஞா அபிசங்கரண நிரோதத்தான் நிர்வாணத்துக்கு வழி. சஞ்ஞா அபிசங்கரணத்தான் எங்களுடைய இந்த பவ என்ற பயணத்தை இழுத்து போய்கொண்டே இருக்கிறது. அப்போ சஞ்ஞா அபிசங்கர நிரோதனா இதிலிருந்து மீளும் வழிக்கு வரணும், இந்த மனதின் மாயிலிருந்து மீளும் வழிக்கு வரணும். அப்போ அங்கே தான் எங்களுக்கு நிர்வாணம் கிடைக்கும் என்ற இந்த வழியை பகவான் புத்தர் அவர்கள் மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதை இந்த காலத்தில், இந்த யுகத்தில் எங்களுடைய குருநாதர் அவர்கள் புத்தோத்பாத ஆரியன் வான்ஸ் அவர்கள் இந்த சத்தியத்தை மிகவும் நுணுக்கமாக, மிகவும் துல்லியமாக, மிகவும் நேர்த்தியாக இன்றைக்கு கூறுகிறார்கள். அப்போது வெளியிலும் நான் இல்லை, இந்த எண்ணத்திலும் நான் இல்லை என்றால், அப்போ நான் எங்கே இருக்கிறேன்? நான் எங்கே இருக்கிறேன்? அப்போது நன்றாக பார்த்தா நான் என்று இங்கே ஒருவர் இல்லை, நான் என்று ஒருவர் நிச்சயமாக கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்கவே இல்லை. நாங்கள்லாம் நினச்சி கொண்டு இருந்தனால நான் இருந்தேன். இந்த நினைப்பிலிருந்து மீளும் போது அப்போ நான் என்ற ஒருவர் இங்கே எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த சுபாவ தர்மமும் அவரும் ஒன்று தான். இந்த மரத்தை போல, இந்த கிளைகளை போல, இந்த செடியை போல, இந்த பூவை போல, இந்த காயை போல, இந்த பூமியை போல, இந்த ஆகாயத்தை போல, இந்த சுபாவ தர்மமும் அவரும் ஒன்று தான். சுபாவ தர்மத்தை பார்க்கும்போது எவ்வளவு அமைதியாக இருக்கிறது.
இந்த இயற்கை எவ்வளவு அமைதியாக இருக்கிறது. இந்த மரத்தை நாங்கள் பார்க்கும்போது மரம் எவ்வளோ அமைதியாக இருக்குது. எவ்வளோ ஒரு அமைதியான சூழல். அந்த அமைதிக்குள் பாருங்கள், எங்கேயாவது பிரச்சனை இருக்குதா? எங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே. எங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எல்லாமே அமைதி. எல்லாமே இந்த சூழலில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எல்லாமே அமைதியான சூழல். காற்று அடிக்கும்போது கிளைகள் அசைகிறது. அப்போது இதற்குள்ள எவ்வளோ ஒரு அமைதி, எவ்வளோ ஒரு இனிமையான தன்மையை எங்களால் பார்க்க முடிகிறது. ஒரு சுபாவத்தில் தன்மையோடு இணைந்த போது அவருக்கு இந்த சுபாவத்தின் தன்மை நன்றாக உணரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சுபாவத்துக்குள், சுபாவ தர்மத்துக்குள் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றாலும் அப்போ இந்த சூழலை அவர் பார்க்கும்போது சூழலோடு அவர் இணைகிறார். சூழலோடு இணைந்த போது இந்த மரமும் அவரும் ஒன்று தான், இந்த பூமியும் அவரும் ஒன்று தான். இப்போ எந்த சத்தமாக இருந்தாலும் அந்த சத்தத்தோடு அவரும் இணைகிறார். அப்போ சத்தம் வேறு, நான் வேறு கிடையாது. எனக்கு கேட்கும் சத்தம் ஒன்று இங்கே கிடையாது. சத்தமும் அவரும் ஒன்று தான், வர்ணமும் அவரும் ஒன்று தான். அப்போது நான் என்று ஒருவர் இல்லாமல் சென்சர்கள் இயங்குது. அந்த சென்சர்களால் இயங்கும் போது அந்த சுபாவத்தோடு இணையும் போது சென்சர்களின் சுபாவத்தோடு அது செயல்பட்டு கொண்டு இருக்குது. அப்போது அதுகளிலிருந்து நாங்கள் மீண்டதன் பிறகு சென்சர்கள் இயங்குது. ஆனால் இதை பார்க்கும், இதை கேட்கும், இதை உணரும் நான் என்று ஒருவர் இல்லாமல் இது இயற்கையாக இயங்குகிறது. சென்சர்கள் இயற்கையாக இயங்குகிறது. இது தொழில் படுகிறது. அப்போ இதற்குள்ளே உருவாகும் ஒருவர் இங்கே இல்லை. ஒருவர் இல்லாமல், ஒருத்தர் இல்லாமல் எல்லாமே இயங்குது. ரோபோவை போல, ஒரு இயந்திரம் போல. பசுமையான இந்த சூழல், பசுமையான இந்த சுற்றுப்புற சூழலை பார்த்து அவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார். எவ்வளோ ஒரு இனிமையான ஒரு மென்மையான தன்மையை அவர் உணர்கிறார். இதை சத்தியத்தை உணர்ந்தவருக்கு இது உணரக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் நான் இல்லாமல் போனதன் பிறகு சுபாவ தர்மமும் அவரும் ஒன்று தான், இந்த இயற்கையும் அவரும் ஒன்று தான். அப்போ இதை உணர்ந்ததன் பிறகு அவருக்கு நான் வேறு, சுபாவ தர்மம் வேறு, நான் வேறு, இயற்கை வேறு என்று இரண்டு இங்கே கிடையாது. ஒன்னஸ் என்கிற ஒரே சுபாவம் தான். அது எல்லாத்தோடும் கலந்து இருக்கிறது, எல்லாத்தோடும் இணைந்து இருக்கிறது. அப்போது இவர் வேறு, சுபாவம் வேறு என்று இங்கே ஒன்று இல்லை. அப்போ நான் இல்லாமல் போகாமல், நான் இருக்கும் வரை இதை ஒருத்தரால் உணர முடியாது. நான் என்னிலிருந்து மீண்டதன் பிறகு இந்த சூழலோடு அவர் இணைகிறார். அப்போது சுபாவ தன்மையோடு அவர் இணையும் போது, இது ஒன்னஸ் என்கிற அந்த சுபாவத்தை அடையும் போது, அப்போது எல்லாத்திலிருந்தும் இருந்து விடுதலை பெறுகிறார். வெளியிலும் சரி மனதிலும் சரி மீண்டதன் பிறகு இந்த சுபாவத்தோடு அவர் இணைகிறார். மன மகிழ்ச்சி இங்கே தான், நிரந்தரமான இந்த அமைதி இங்கே தான் இருக்கிறது. இந்த அமைதி, இந்த ஆனந்தம், இந்த பேரின்பம் இங்கே தான் இருக்கிறது. ஏன்? உலகை வென்றவர், மரணத்தை வென்றவர், ஒன்னஸ் என்கிற புத்த சுபாவம் அடைந்தவருக்குத்தான் இதை உணரக்கூடியதாக இருக்கிறது. அப்போது நான் இல்லை, நான் இருக்கும் வரை இதை உணர முடியாது. நான் இல்லாட்டி இதை நன்றாக உணரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நான் எங்கே இருக்கிறேன்? நான் இருப்பது அந்த எண்ணங்களில். வெளியில் இருக்குது, நிச்சயமாக இருக்குது, சத்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி பிடிச்சு கொண்டிருந்த வரைக்கும் நான் இருந்தேன். அப்போ அதில் உண்மையை கண்டதன் பிறகு, உண்மையை கண்டு அதை விமர்சித்து நடைமுறையில் கையாளும் போது வெளியில் இல்லை, வெளியில் எங்கேயுமே எதுவுமே கிடையாது என்ற சத்தியத்தை அவர் உணர்கிறார். அப்போ அந்த உணர்வின் வழியாக அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அது மனதில் இருக்கும் எண்ணத்திலும் அப்போ நான் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்துகிறார். அப்போ எண்ணங்கள் எந்நேரமும் ஸ்பாக் ஆகி கொண்டே இருக்குது, வேகமாக ஓடிக்கொண்டே இருக்குது. ஓடும் எண்ணம் என்பது எங்கேயாவது இருக்குதா? இல்லை. எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும் எண்ணம் ப்ரொஜெக்டரில்
ப்ரொஜெக்டரில் அந்த படத்தை நாங்கள் பார்ப்பது போல் சினிமா தியேட்டரில் ப்ரொஜெக்டரில் ஓடிக்கொண்டே இருக்குது. அது ப்ரொஜெக்டர் ஓடிக்கொண்டு இருக்கும்போது சினிமா தியேட்டரில் நாங்கள் படத்தை பார்த்து கொண்டிருக்கோம். அப்போது அந்த படம் என்பது நிச்சயமாக நிரந்தரமாக உண்மையாக இருக்குதா? இல்லை. அது சோடிக்கப்பட்டது, அது தயாரிக்கப்பட்டது. அப்போது அதில் உண்மை இல்லை, அதில் நிச்சயம் இல்லை, அது நிரந்தரம் இல்லை, அதில் சத்தியம் இல்லை என்பது எங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா எங்களுக்கு புரியும். நாங்கள் திரையை கிழிச்சிக்கிட்டு போய்ட்டு உள்ளுக்க பார்க்க போகிறதில்ல. இதில் ரஜினி இருக்காரா, இதில் கமல் இருக்காரா, இதில் அஜித் இருக்காரான்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறது இல்லையே. ஏன்னா எங்களுக்கு உண்மையாக தெரியும் அதுக்குள்ளே அப்படி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இதே போல தான் இந்த எண்ணங்கள் இந்த ப்ரொஜெக்டரை போல் ஓடிக்கொண்டே இருக்குது. அதற்குள்ள உண்மையை கண்டவர் சத்தியத்தை கண்டு சத்தியத்தோடு இணைந்து விழித்து கொள்ளும்போது அந்த விழிப்புணர்வானது அந்த எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்காது. மீண்டும் எண்ணங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போகிறது, எண்ணங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போகிறது. எண்ணங்களால் சோடிக்கப்பட்ட உலகம் அவருக்கு மீண்டும் உண்மையாகாமல் போகிறது. அவர் மீண்டும் அவருக்கு எண்ணங்கள் உண்மை இல்லை என்றால் மீண்டும் அவர் எண்ணங்களுக்கு அகப்படுவாரா? இல்லை. எண்ணங்களின் பின் போவாரா? இல்லை. எண்ணங்கள் சொல்வதையே செய்வாரா? இல்லை. அவர் மனதின் மாய்க்கு அடிமையாகும் அடிமை அல்ல அவர். அடிமைத்தனத்திலிருந்து மீண்டவர், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்த பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வந்த புத்தரின் பிள்ளை இவர்தான். அவர் மீண்டும் அந்த மனதின் மாய்க்கு அடிமையாக மாட்டார். அந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போனது போல மனதின் மாய்க்கு அகப்பட்டவர் போக மாட்டார். அப்போது சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது எண்ணங்களிலிருந்தும் மீள்கிறார், எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போது இதுதான் உலகத்தை வென்ற சுபாவம். அப்போ உலகம் எங்கே இருக்குன்னு பார்த்தா மனதில் தான் இருக்குது. உலகம் மனதால் உருவாக்கப்பட்ட உலகம் மனதில் தான் இருக்குது. அப்போ எண்ணங்களில் உண்மை இல்லை, சத்தியம் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது அவருக்கு எண்ணங்களில் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்து அதுக்குள் வெளித்து கொள்ளும் போது அவருக்கு மறுபடியும் எண்ணங்கள் உண்மையாகாது என்றால் அப்போது இதுதான் அந்த ராக தேச மோக என்கிற இந்த ஆசை கோபம் மாயை தனிந்த நிலை. நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு கொடுத்து வச்சுருந்தோம், எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருந்தது. அப்போ இதில் எண்ணங்களில் உண்மை இல்லை, சத்தியம் இல்லை என்ற உணர்வுக்குள் அவர் விழித்து கொண்டதன் பிறகு எண்ணங்கள் எப்படியெல்லாம் வந்தாலும் அதுக்கு அவர் எதைக்குமே கலங்க மாட்டார், எதற்குமே அவர் ஓட மாட்டார், எதையுமே அவர் பிடிச்சு கொள்ள மாட்டார், எதையுமே அவர் போட்டி பொறாமை பழிவாங்கல் அப்படின்னு எந்த ஒரு துஷ்டிக்குமே அவர் போக மாட்டார்னு சொன்னால் அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போகுது, அதுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போகுது. அப்படின்ற நிலையை அவர் அடையும் போது அப்போது அவருடைய மனதில் எரிந்து கொண்ட தீ இங்கே அணையப்படுகிறது. எல்லா மனிதர்களும் மனதில் எரிந்து கொண்டிருக்கிறது தீ. எல்லா மனிதர்களுக்கும் மனதில் தீ எரிந்து கொண்டே இருக்கிறது, எந்நேரமும் எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த வேதனையில் தான் மனிதர்கள் வாழ்கிறார்கள். உலகம் நிச்சயமாக இருக்குது, சத்தியமாக இருக்குன்னு நினச்சி பிடிச்சு கொண்டிருக்கும் மனிதர்கள் எல்லாருமே இந்த மனதின் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த மனதின் தீயில் வெந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த தீ தான் இங்கே அணைகிறது. சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது அந்த தீ முற்று முழுதாக அணைந்து போகும்போது இதுதான் புத்த சுபாவம் அடையும் சுத்தவத் ஆரிய சாவகரின் சுபாவம் இங்கே தான் இருக்கிறது. இதான் புத்தரின் பிள்ளை என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போது நான் எங்கே இருக்கிறேன்? இந்த சத்தியத்தை உணர்ந்தவன் நான் என்ற ஒருவர் எங்கேயுமே கிடையாது, நான் என்று ஒருவர் இல்லை. எல்லாம் மாயை, கற்பனையிலிருந்து மீண்டது வெளித்து கொண்டதன் பிறகு நான் என்று ஒருவர் இல்லை. அப்போ எல்லாமே சுபாவ தர்மம் தான். சுபாவமும் நானும் இரண்டு கிடையாது. சுபாவ தர்மத்தோடு அவர் இணைகிறார். சுபாவ தர்மமும் இவரும் ஒன்று தான். வன்னஸ் என்கிற புத்த சுபாவம் அடைகிறார். அப்போ இதற்குள்ளே தான் அந்த அமைதி இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, பேரின்பம் இங்கே தான் இருக்குது. ஏன், எது நடந்தாலும் அவர் கலங்க மாட்டார். எது எப்படி போனாலும், எது எப்படி ஆனாலும், எது எப்படியாக இருந்தாலும் எதற்குமே அவருக்கு ஈடுபாடு கொடுப்பதற்கு இங்கே எதிலையுமே உண்மை இல்லை, எதிலையுமே சத்தியமில்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு மீண்டும் அவரை ஏமாற்ற யாராலும் முடியுமா? அவரை ஏமாற்ற இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. அவரை ஏமாற்றி அவரை மறுபடியும்
பள்ளத்தில் தள்ளணும், அவரை குழியில் போடணும், அவரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே அவரை எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா இந்த உடலில் அவர் என்று ஒருவர் இல்லை. உடல் அழிந்து போனாலும் அவரை அழிக்க முடியாது. ஏன் அவர் என்று இங்கே ஒருவர் இல்லை. உடல் அவர் இல்லைன்னு சொன்னால் உடல் அழிந்து போனாலும் போகட்டும் என்ற நிலையில் தான் அவர் இருப்பார். ஏன் உடலில் நான் இல்லை, எப்படிக்கும் இது மூச்சு எப்போயாவது நிற்கத்தான் போகுது. அப்போது அவர் என்ற துஷ்டியிலிருந்து அவர் மீண்டதன் பிறகு மூச்சு எப்போ நின்றாலும் அவருக்கு அது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவருடைய மூச்சு எந்த நொடியில் வருமா போகலாம், அடுத்த நொடி அவருடைய மூச்சு போகலாம். ஆனால் எதற்குமே அவர் கலங்க மாட்டார். அதை செஞ்சே ஆகணும், அந்த டாக்கெட்டை முடிச்சே ஆகணும், அதை எப்படியாவது முடிச்சுட்டு தான் இந்த பயணத்தை நான் போகணும் அப்படின்ற டாக்கெட்டெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. அவர் இருப்பது அந்த நொடிக்குள்ளே. இந்த நொடிக்குள்ளே விழித்து கொண்டவர் இவர் தான். ஒரு நொடிக்குள்ளே விழித்து கொண்டதன் பிறகு அவருக்கு அந்த 3 காலங்களும் உண்மையாகாது. நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், எல்லா காலமும் அழிந்து போகிறது அவருக்கு. எல்லா காலமும் கற்பனை, எதுலையுமே உண்மை இல்லை. இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு காலங்கள் கடந்த நொடிக்குள் விழித்து கொள்கிறார். இந்த நொடி மட்டும்தான் அவருக்கு, இந்த நொடி மட்டும்தான், இந்த செகண்ட் மட்டும்தான், இந்த கணம் மட்டும்தான் அவருக்கு. இந்த கணத்தில் தான் அவர் இருக்கிறார். ஏன் காலத்துக்குள் இருக்கும் மனிதன் இருக்கிறார். காலத்தை கடந்ததன் பிறகு காலம் என்பது எல்லாமே மாயை, கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார். இதான் சன சம்பத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். சன சம்பத்தி என்றால் இந்த நொடிக்குள் விழித்து கொண்ட சுபாவம். நொடிக்குள் விழித்து கொண்டதன் பிறகு அவர் என்ற துஷ்டியிலிருந்து மீண்டு, அவர் என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து இந்த நொடிக்குள் வருகிறார். நொடிக்குள் வந்தது விழித்து கொண்டதன் பிறகு எது நடந்தாலும் ஒன்று தான் அவருக்கு. எது நடக்கலைனாலும் ஒன்று தான், எது இருந்தாலும் ஒன்று தான், எது இல்லைனாலும் ஒன்று தான், எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான். அவ்வளோதான் கதை. இதுக்கு மேலே அவருடைய கதை அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ இதை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள். அப்போது சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தால் நாங்களும் உலகை வெல்வோம், மரணத்தை வெல்வோம். அவ்வளோதான், கதை முடிஞ்சு. இதற்குத்தான் மனிதன் துர்லபம் மனுஷத்தன் துர்லபங் சத்தர்ம சிரவணங் துர்லபம் பிரதிரூபதேச வாசோச்ச துர்லபங் சனசம்பத்தி என்று இந்த சத்தியத்தை இதுக்காகத்தான் போதனை செய்தார். துர்லபம், மனிதனாக பிறந்தது அதி துர்லபம். மனிதர்கள் 800 கோடி பேர் இருக்காங்க உலகத்தில். அதே அப்போது இந்த 800 கோடி பேர்த்தில் இந்த சத்திய தர்மம் கேட்குதுன்னு சொன்னால் அதில் எத்தனை பேர்த்துக்கு இன்னும் கேட்குது? அதில் அந்த எத்தனை பேர்த்துக்கு கேட்குதுன்னு சொன்னால் அதில் ரொம்ப அல்பமானவங்களுக்கு தான், ரொம்ப ரொம்ப சிறு மனிதர்களுக்கு தான் அது இன்னும் கேட்குது, கொஞ்சம் பேர்த்துக்கு. இப்போ அது கேட்குதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இந்த சத்திய தர்மம் கேட்குதுன்னு சொன்னால். அப்போ துர்லபம் மனுஷத்தான் துர்லபம் சத்தர்ம சிரவணங், துர்லபமான மனித பிறவியில் துர்லபமான சத்திய தர்மம் கேட்பது அதைவிட துர்லபம். அப்போது எந்த துர்லபம் பிரதிரூப தேச வாசோச்ச, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவர்தான் இந்த பிரதிரூப தேச வாசைக்கு வருகிறார். அதாவது அனுசோத்தையில் அல்லது படிசோத்தைக்கு வருபவர். அப்போ சுத்தவ தாரி சிராவகர், சத்திய தர்மம் கேட்பவர் தான் சுத்தவ தாரி சிராவகர். அப்போ அவருக்குத்தான் இந்த படிசோத்தை என்ற வழி திறக்கிறது. அப்போ இந்த வழியில் போபவர் தான் துர்லபங் சனசம்பத்தி என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் இவருக்கு மட்டும்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போது நீங்கள் இதை கேட்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்கள் இதை கேட்டு இதை விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு இதை பிரத்யக்ஷம் அடையின்னு சொன்னால் இந்த உலகத்தை வெல்வீங்க, மரணத்தை வெல்வீங்க. நீங்கள் வீட்டில் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைங்களுக்கு தேவையான காரியங்களை செய்யலாம், உங்களுக்கு பெற்றவங்களுக்கு தேவையான கடமைகளை நீங்கள் செய்வீங்க. எதையுமே விட்டுட்டு எங்கேயுமே போகணுன்ற அவசியமே கிடையாது. வீட்டில் இருந்து கொண்டு தன்னுடைய கடமையை நிச்சயமாக எல்லாத்துக்குமே செய்யலாம். அந்த வெறுப்பு அற்ற அமைதியான இனிமையான மன மகிழ்ச்சியோடு வாழும் ஒரு அமைதியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டு. அப்போது இதற்கு நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை. சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு
சாந்தமான இனிமையான சுவையோடு உங்களால் வாழ முடியும். அப்போது இந்த சின சம்பத்தி என்ற இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யட்சம் அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.